சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம நேத்து இருந்துட்டு, இனிமே அந்த ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு யாருமே வேலைக்கு போகக்கூடாது. அங்க இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட் நம்ம இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாரி பிளான் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாத்தையும் ரவி வந்து கேட்டுறாங்க. "நீங்க பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு நேத்து" அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஃபாரின்லலாம் இப்படி தான். தன்னுடைய பிஸ்னஸ் நடக்குன்னா அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. அதே தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்னோடய பிஸ்னஸ் நடக்கணும். அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். நான் உங்களவே அங்கே போக விடாமல் என்னோடய கட்டுக்கோட்டுக்குள்ளே நான் வச்சிட்ருக்கேன். நீங்கள் எப்படி அந்த இடத்துக்கு போவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, ரவி இருந்துட்டு நான் உங்களுக்காகலாம் இந்த இடத்த விட்டு போகாமலாம் இல்லை. நான் போகாமல் இருக்கிறது உங்களுடைய அப்பாவுக்காக. ஏன்னா எங்களை நம்பி உங்கள் அப்பா இந்த பிஸ்னஸை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. திடுதிப்புன்னு நான் கிளம்பி போயிட்டேன்னா நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஷிஃப்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. எல்லாமே சரிதான், ஆனால் உங்களை விட பெட்டராக கூட என்னால் ஷிஃப்டை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. எனக்கு தேவை, எனக்கு போட்டியே இருக்கிற அந்த ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ரவி வந்து நீ இவ்வளோ கேவலமானவளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான ட்ராமா முடிச்சிருக்காங்க.